மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் இந்த காலவேளையில் அன்போடு கூட உடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் தேவனுடைய மகிமையான கிருபையும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நிழல் தேடி அலைந்தேன், நிழலானி தேவா. இதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் தேவனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ, இரட்சகா, என் தேவா. என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா என்பதுதான் இந்த கால வேளையிலே நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மில் அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு கொஞ்சம் கூட நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறபடியினால் தான் இந்த காலை வேளையில் நாம் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மறந்திருந்தால், வெறுத்திருந்தால் நாம் காணாமல் போயிருப்போமே. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பொதுவாக நாம் மற்ற மனிதர்கள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கணவன் தன் மனைவி தன்னை நேசிக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவர் தன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் தங்களை நேசிக்க வேண்டும், தங்கள் நண்பர்கள் தங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் உலகத்தின் இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி நாம் அடுத்தவருடைய நேசத்திற்காக ஏங்கி யாராவது நம்மை நேசிக்க அந்த நேசத்திலே குறைவுபட்டு இருந்தால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உனக்கு என்மேல் அன்பே இல்லை, நீ என்னை நேசிக்கவே இல்லை என்று அழுது புலம்புகிறோம், சண்டையிடுகிறோம். தேவ பிள்ளைகளே, என்றைக்காவது நாம் ஆண்டவரில் சரியான அளவு நேசத்தை கொடுக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தது எதற்கு அடையாளம்?
அவர் நம்மேல் வைத்த நேசத்திற்கு தானே அடையாளம். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தூக்கி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே மரிக்க கொடுத்தது எதற்கு அடையாளம்? அவர் நம்மேல் வைத்த அன்பிற்கு அடையாளம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிப்பதில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் நேசிக்க ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நாம் போதுமான அளவு நேசிக்காமல் இருக்கும் பொழுதே தேவன் நம்மில் இவ்வளவு அன்பு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வைத்திருப்பாரே. ஆனால் நாம் உண்மையாய் அவரை நேசித்தால், நம்முடைய நேசத்தை அவருக்கு தெரியப்படுத்தி நம்ம அன்பு கூர்ந்தால், என் ஆண்டவர் இன்னும் நம்ம எவ்வளவாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி நாம் ஆண்டவரில் அன்பு கூறுவது? எப்படி என் நேசத்தை நான் கர்த்தருக்கு வெளிப்படுத்துவது? அதிகாலையில் எழுந்து என் ஆண்டவருக்கு முன்பாய் முழங்காலில் நின்று, நேற்றெல்லாம் என்னை காத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று நான் சொல்வேனேயானால், அது என் ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற நேசத்தை காண்பிக்கிறது. என் ஆண்டவர் எழுதி கொடுத்த வேத புத்தகத்தை காலையில் எழுந்து நான் வாசிப்பேனேயானால், அது என் ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த நாள் முழுதும் விசுவாசத்தோடு என் ஆண்டவரின் கரத்தை பிடித்து நான் நடப்பேனேயானால், என் ஆண்டவரை நேசிப்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. என் கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து நான் செயல்படுவேனேயானால், என் ஆண்டவரை நான் நேசிப்பதற்கு அன்பு கூறுவதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இது மட்டும்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய காணிக்கைகளை தேவன் எதிர்பார்க்கவில்லை. நாம் செய்கிற ஊழியங்களை தேவன் எதிர்பார்க்கவில்லை. முதலாவது நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது உடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறுவது மட்டுமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மையாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் தேவனே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே, ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தவரே, முழு ரத்தத்தை சிந்தி அன்பு கூர்ந்தவரே, உம்முடைய குமாரனை தூக்கி கொடுத்து அன்பு கூர்ந்தவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அன்பு கூர்ந்தவரே, ஆண்டவரே, இந்த காலங்களிலே நாங்களும் உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பல நேரங்களில் மனித நேசத்திற்காக ஏங்கி நாங்கள் ஏமாந்து கண்ணீரோடு கூட இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இதெல்லாம் மாயை என்பதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நேசிக்கிறவர்கள் நாளைக்கு பகைப்பார்கள், நாளைக்கு பகைக்கிறவர்கள் மறுநாள் எங்களை நேசிப்பார்கள். இந்த அன்பு மாறி மாறி வரும் அப்பா. ஆனால் உம்முடைய அன்பு மாறாத அன்பு. ஒரு நாளும் நீர் ஆண்டவர் எங்களை வெறுத்து ஒதுக்குகிற தேவன் அல்ல, அன்போடு நேசிக்கிறவர். நாங்களுமே நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அன்றைக்கு பேதுருவை பார்த்து, என்னில் அன்பாயிருக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயா என்று 3 முறை ஆண்டவரே கண்ணீரோடு ஏக்கத்தோடு கேட்டீரே ராஜா. இதோ இந்த காலை வேளையில நாங்கள் சொல்லுகிறோம், நாங்களுமே நேசிக்கிறோம், நாங்களுமே நேசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நேசத்தை உமக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எப்படி நாங்கள் அதை காண்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்கள் நேசத்தை நீர் காண்பீராக, எங்கள் நேசத்தையும் எங்கள் பாசத்தையும் தேவன் ஆண்டவரே காண்பீராக, கண்டு மகிழ்ச்சி அடையும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் உம்மை அழ வைத்திருக்கலாம், இதுவரைக்கும் நாங்கள் செய்த காரியத்தால் உம்மை துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். இனி அப்படி அல்ல ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் உம்மை மகிழ்ச்சியாக்கும்படி, ஒவ்வொரு நிமிஷமும் நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நேசித்து ஆண்டவரே உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தருவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அவள் செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிங்க, அவள் செய்ய போகிற தொழிலை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்ப கிரியைகளை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை புதிதாக செய்ய போகிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய அறுவடையை உடைய பிள்ளைகள் காண்பார்களாக. எல்லா பண நெருக்கடிகள் மாறட்டும், வனாந்தரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் முடிக்க கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களும் உம்மை அதிகமாய் நேசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.